வணக்கம். நான் உங்க லவ்லி டெய்லர் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க வீடியோ ஏன் போடலன்னு சொல்லிட்டுன்னு. வீடியோ போடுற அளவுக்கு டைம்ல இப்போ ரம்ஜான் டைம் வேற, நோம்பு ஸ்டார்ட். அதனால வந்து ரொம்ப நேரம் பேசவும் முடியாததுனால தான் வீடியோவும் போடல. இன்னைக்கு 4வது நோம்பு. இந்த 599 டிசைன்ஸ் இருக்கு பாருங்க. திரும்ப திரும்ப நிறைய கஸ்டமர், இப்போ பழைய கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன்க்கா நீங்கள் டெய்லி இதே சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் டெய்லி சொன்னாலும் நிறைய பேருக்கு புரிய மாட்டிருக்கு. 599ங்க வித் ஸ்டிச்சிங்கோட 1150. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வேணால் 50 ரூபா ஏற்றாமல் இருந்தோம். இது லைனிங்காக தான். லைனிங்கெல்லாம் இப்போ விலை ஏறுறதுனால தான் அந்த 50 ருபீஸும் சார்ஜஸ் பண்ணுறோம் நம்ம. உங்களுக்கு ஸ்டிச்சிங்கோட சேர்த்து 1150. வர்க்கு மட்டும் போட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதில் பெனிஃபிட் கிடையாது. ஸ்டிச்சிங் இருந்தால் மட்டும்தான் வாங்குவோம். அதையும் சொல்லிடுறேன். நிறைய கஸ்டமர் புரியாமல் என்னன்றீங்க, நாங்கள் மெட்டீரியல் அனுப்புகிறோம், போட்டு கொடுங்க. இந்த 600ல் எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஏன்னா நாங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ் விற்கலை. ஓகேங்களா? ரெடிமேட் ப்ளவுஸ் நாங்கள் விற்கலை. ரெடிமேட் ப்ளவுஸ் விற்கிறவங்களுக்கு 200 விற்றா கூட அவங்களுக்கு லாபம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க லாட் கணக்கில் வந்து நிறைய சூரத்து, கல்கட்டா அங்கேருந்து வாங்கிட்டு வந்து விற்பாங்க. அதனால் 200 300 விற்றா கூட அவங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது. நமக்கு வந்து இது ஹேண்ட் ஒர்க்கு. நம்ம இங்கே ஆளுங்களை வச்சு போடுறோம். சரிங்களா? இது ஆளுங்களை வச்சு போடுறோம். அதனால் இது பெனிஃபிட்டு கிடையாது. இது அதனால தான் சொல்கிறது. இது பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. 600 ஒர்க்கு. இப்போ நீங்கள் இதை பார்த்தோன்னே என்ன நினைப்பீங்க? ஒர்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஸ்டிச்சிங் பண்ணோடனே ஒர்க்கு பாருங்கள் எப்படி இருக்குது. கையில் ஃபுல்லாக வந்துடுதுங்களா? அதை பாருங்கள், ஒர்க்கு போட்டிருக்காங்க. ஸ்டிச்சிங் பண்ணோன்னே இப்படி வரும். இது 600க்கு இது போதாதாங்க? யோசிச்சு பாருங்கள். இங்கே நிறைய கடையில் வந்து மெட்டீரியல் வேணால் கொடுப்பாங்க உங்களுக்கு. 300 400 100 ருபீஸு கூட கொடுப்பாங்க. இல்லை 4 ப்ளவுஸ் 1000 ரூபாய், 5 ப்ளவுஸ் 1000 ரூபான்னு கூட கொடுப்பாங்க. எங்களால் அது கொடுக்க முடியாது. ஏன்னா இது நாங்கள் கையில் போடுறதுனால எங்களால் கொடுக்க முடியாது. அதுவும் ஸ்டார்டிங் ரேட்டு 599ன்றது நாங்கள் வந்து இந்த 7 இயர்ஸாக எங்களுக்கு போயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த ரேட் நாங்கள் அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து நிஜமாவே கட்டாது. இது அதனால தான் சொல்கிறது. 600 இருந்தது பெனிஃபிட் சுத்தமாக கிடையவே கிடையாது. அது திரும்ப திரும்ப நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுறதுனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நான். நாங்கள் ஸ்டிச்சிங்கோட 600 சொல்கிறோன்னு சொல்கிறீங்க. ஸ்டிச்சிங்கோட யாருன்னா 600 சொல்லுவாங்களாங்க? ஸ்டிச்சிங்கோட என்னங்க பெனிஃபிட் இருக்குது? உட்காந்து ஒரு டைலர் தைச்சாங்கன்னா 150 ரூபா 200 வாங்குவாங்க. அதில் லைனிங்கில் வேறு இருக்கும் ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய். ஸ்டிச்சிங்கோட சேர்த்து 600 ரூபாய்க்கு எப்படி கொடுப்பாங்க சொல்லுங்கள்? இந்த ஒர்க்கு போடுறதுக்கே அதுதான் சொல்கிறேன். இந்த ஒர்க்கே நாங்கள் எங்களுக்கு லாஸ் தான். இது 600 ஒர்க் கொடுக்குறது லாஸ். நீங்கள் வேறு கடையில் இங்கே சவுகார்பேட்டில் இந்த ஒர்க் எடுத்துன்னு போய் கொடுங்க, யாருமே போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸ்டிச்சிங்கோட 2000 கேட்பாங்க, 2500 கேட்பாங்க. எங்கள் ரெகுலர் கஸ்டமருக்கு நிறைய பேருக்கு தெரியும், புது கஸ்டமர்ஸ்க்கு யாருக்கும் தெரியாது. அதனால சொல்கிறேன் நான். பாருங்கள், 599 இப்படி தான் இருக்கும் டிசைன்ஸ். அதனால தான் இன்றைக்கி இந்த 599 டிசைன்ஸ் வீடியோ எடுத்து போடுவோன்னு தான் இப்போ எடுத்து போட்டுட்ருக்கேன். கொரியர்லாம் அவைலபிள் இருக்குங்க. கொரியர் போடலாம். நாங்களும் திருப்பியும் ஸ்டிச்சிங் பண்ணி உங்களுக்கு கொரியர் போடுவோம். வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஹேண்டில் வந்துடும். இது சண்டே ஷாப் கிடையாதுங்க. அதனால் முன்னாடி இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன் பாருங்கள், சண்டே ஷாப் கிடையாது. பாருங்கள், 599க்கு எவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஹேண்டு. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பஃப்பு வருங்க. இதோட கட் ஆகிட்டு இந்த ப்ளவுஸில் பஃப்பு வரும். ஒர்க் ப்ளவுஸ் மட்டும் கிடையாதுங்க, நார்மல் ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேருக்கு. $599 டிசைன்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
பாருங்கள் சில்வர் ஒர்க் இது. உள்ளே வந்து இது கலர்ஸ் கொடுக்கறதுனால இந்த ஸ்டோன்ஸ் வந்து கலராக ஹைலைட்டாக கொடுத்துருக்கோம். சில்வர் பார்டர் இருந்தால் தாங்க சில்வர் ஒர்க் கொடுப்போம். சில்வர் பார்டர் இருந்தால் தான் சில்வர் ஒர்க் கொடுப்போம். நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறீங்கன்னா, சில்வர் பார்டர் இல்லாமல் கோல்டன் பார்டர் இருந்தால் எங்களுக்கு சில்வர் ஒர்க் கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. நல்லாவே இருக்காது. இதை பாருங்கள், கோல்டன் பார்டர், இதில் எப்படி சில்வர் கொடுத்தா நல்லாயிருக்கும். சில்வரில் இருந்தால் தான் அந்த பார்டரோட ஒர்க்கு ஹைலைட்டாக உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கோல்டு ஒர்க். இதுவும் 599 டிசைன் தாங்க. பாருங்கள், லைட் பீச் கலரில் அந்த ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுக்குள்ளே சில்வரு, மேலே கோல்டு, அதனால் அந்த பார்டரில் வர்ற கோல்டு மட்டும் கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட் நெக்குக்கு இந்த ஒன் சைடு இந்த பாருங்கள், இந்த ஃபினிஷிங்கெல்லாம் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இது வந்து ஆந்திராவிலேருந்து கொடுத்துட்டு போனது வந்து ஒரு 10 ப்ளவுஸ் இந்த கஸ்டமர். இது சேம் வந்து கோல்டன் அப்படியே இருக்கிறதுனால இங்கே ஸ்டோன்ஸ் வைக்காமல் இங்கே மட்டும் அந்த ஹைலைட்டுக்கு இந்த ஸ்டோன்ஸ் திலக் மாதிரி வச்சுருக்கோம் உங்களுக்கு. நிறைய பேர் இந்த 599க்கு என்ன கேட்குறீங்கன்னா, இந்த ரவுண்டு வைங்க, இந்த திலக் வைங்க அப்படின்ட்டு. எதுக்கு என்ன வருதோ அதை தாங்க வைக்க முடியும். 599க்கு நீங்கள் சூஸ் பண்ண முடியாதுன்னு நிறைய பேருக்கு சொல்லியாச்சுங்க. ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ஃப்ளவர்ஸில் வர்றது வந்து ஃப்ளவராக வச்சு கொடுங்க, இந்த திலக் வைங்க, இல்லை இந்த ரவுண்டு இந்த மாதிரி வைங்க. இந்த ப்ளவுஸுக்கு தாங்க ரவுண்டு வைக்க முடியும். இதுக்கு எங்கள் ஸ்டாஃபுங்க என்னென்ன வைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களோட சாய்ஸ். இது நம்ம சாய்ஸ் பண்ணுறதே எதுவுமே கிடையாது. பாருங்கள், இதுக்கு இப்படி வச்சுருக்காங்க, இதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ நான் இதை தூக்கி இதில் சூஸ் பண்ண சொல்ல முடியாதுல்ல. இதுவும் 599 டிசைன்ஸ் தான். உள்ள அந்த ஸ்டோன்ஸ் வந்து ரெட் கலர் சாரீ, அதனால் ரெட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கோம். இது பேக்கு, இது ஹேண்டு, இது வந்து ஃப்ரண்ட்டு. ஷோ அந்த க்ரீன் கலர் ஒரு நிமிஷம். இது 599 கிடையாதுங்க. அது முன்னாடியே சொல்லிடுறேன், இது 599 கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இதுதான் ஃப்ரெஞ்சு நாட்டு. ஏன்னா ப்ளவுஸ் கலரே இருக்கிறதுனால தெரியாதுன்னு சொல்லி சொல்லுவீங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து இது வந்து அதே கலரில் கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஏன்னா வேறு சாரீஸ் கூட வேர் பண்ணிக்கிறதுக்கு. பஃப் இது பட்டு சாரீ இல்லாதனால 2 சைடும் பார்டர் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி கொடுத்து உங்களுக்கு நடுவில் அந்த டாட்ஸ் மாதிரி கொடுத்து உங்களுக்கு பஃப் ப்ளவுஸு. பாருங்க, அந்த ஃபினிஷிங் பாருங்க. இந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து வீடியோ காலில் மெஷர்மெண்ட் எடுத்து தாங்க பண்ணுறது. பாருங்க, பேக் நெக்கு. நிறைய பேருக்கு அட்ரஸ் தெரிய மாட்டிருக்கு. புதுசாக வர கஸ்டமருக்கு வீடியோ பார்த்துட்டு பூக்கடையிலேருந்து வர்றப்ப வந்து காக்கடா ராம் பிரசாத்னு சொல்லி ஸ்வீட் கடை இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்வீட் கடை ஒட்டின மாதிரியே ஒரு சந்து வரும். அது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் லெஃப்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நம்பர் 8 கடை நம்பரு, கடைசி கடைங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கும். நம்ம கடையில் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கும். இதுதான் நம்ம கடை இது. ஏன்னா நிறைய டைலர் ஷாப் இருக்கிறதுனால யாருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடாதுன்னு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அடித்து எங்களோட ஃபோட்டோவே நாங்கள் இருக்க மாதிரியே ஃபோட்டோவே அடித்து வச்சுருக்கோம்.
அதுக்கப்புறம் இங்கே ஜெயின் கோயில்கிட்ட இருந்து வந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல அமிர்தா ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதுக்கு ஒட்டின மாதிரி ஒரு சந்து இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட்குள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்துடலாம். நம்பர் 8 கடை நம்பர் வந்து லாஸ்ட்டில் இருக்கும். கடை நம்பரும் 8 தான், அங்கே வெளியில் இருக்கிற நம்பரும் 8 தான் இருக்கும். உங்களுக்கு கடைசி காம்ப்ளெக்ஸில் வந்து கடைசி கடை உங்களுக்கு. அப்புறம் அட்ரஸ், லேண்ட்லைன் நம்பர் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். லேண்ட்லைன் நம்பர் வந்து நீங்கள் 11 மணிக்கு மேலேருந்து அடிக்கலாம். உங்களுக்கு 10:45 வந்து திறந்துருவாங்க, நீங்கள் அடிக்கலாம். அதுக்கப்புறம் நைட்டில் வந்து 8-8:30 மணியோட க்ளோஸ்டுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டிருக்கு, அதனால சொல்கிறேன் நான். அதே மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுறீங்கன்னா நான் ஃபோன் எடுக்கலைன்னா நான் சைலண்ட்டில் போட்டு வச்சுருப்பேன். 11:30 மணிக்கு மேலே தான் நான் ஆன் பண்ணுவேன். வீட்டிலேருந்து வர்றப்ப தான் ஆன் பண்ணுவேன். எது இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் கடைக்குள்ளே வந்துட்டேன், என்னோட மொபைல் ஒர்க்கு நெட்ஒர்க் இருக்காது, அதனால தான் லேண்ட்லைன் நம்பர் மென்ஷன் பண்ணுறவங்களுக்கு. எந்த டீட்டெயில் எது வேணும்னாலும் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டும் போடலாம். எனக்கு கொரியர் அனுப்புறதா இருந்தாலும் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிங்கன்னா நான் பார்த்துருவேன். கொரியரும் அதே மாதிரி அனுப்புகிற டைமில் வந்து ஒரு 10 days டைம் எடுத்துக்கிடுவோம் அனுப்புறதுக்கு. நிறைய கஸ்டமர் என்ன கேட்குறீங்க, இன்றைக்கி கொரியர் போட்டு நாளன்னைக்கு வந்துருமா? எங்களுக்கு கொரியர் வந்தாலே ஒரு 2 நாள் ஆகிடும். அதனால் கரெக்டாக நீங்கள் அட்ரஸ்ஸு எல்லாமே, ஃபோன் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அப்போ தான் எங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். எது இருந்தாலும் எந்த டவுட் இருந்தாலும் சரி, நான் கடையில் வந்து 12 மணிக்கு மேலே கடையில் தான் இருப்பேன். ஃபோன் பண்ணுங்கள், லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க, மறக்காமல் கமெண்ட் போடுங்க. யூடியூப்பில் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்னன்ட்டுன்னு. மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க.